தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சாரல் மழை மற்றும் பனிமூட்டம் என மாறுபட்ட வானிலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வார இறுதி நாட்களில் தொடர் விடுமுறை வந்திருப்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கோடை விடுமுறைக்கு பிறகு கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தே காணப்பட்டது. இந்த நிலையில்தான் சுதந்திர தினம் உள்ளிட்ட தொடர்ந்து இந்த 3 நாட்கள் விடுமுறை இருப்பதால் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. மேலும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய இந்த ஏரி சாலை மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் கூட ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விருந்தாக அமைந்திருப்பது இங்க இருக்கக்கூடிய காலநிலை தான். இந்த காலநிலை காலையில் சாரல் மழை மற்றும் அவ்வப்போது பனிமூட்டம் மற்றும் அவ்வப்போது வெயிலும் கூட காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த காலநிலையை அனுபவித்து வருகிறார்கள். மேலும் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர தினம் என்பதால் இங்க இருக்கக்கூடிய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று இலவசமாக அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் எந்த ஒரு இடையூறும் இன்றி இந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கூட்டம் மேலும் இந்த 2 நாட்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.